ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து காஷ்மீர் சீரிஸ் பார்த்துட்ருக்கீங்க என் கூட ட்ராவல் பண்ணிவிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2 காஷ்மீரில் இருக்கோம் நம்ம. நான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பிளேஸில் நல்ல ஸ்பாட்டில் பண்ணலான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பாட் நான் ட்ராவல் பண்ணி போகிறதுனால அதை விட்டுட்டு போகிறதுக்கும் உங்கள்கிட்ட நான் வந்து காட்டணும்னு நினைக்கிறதுனால நான் இன்ட்ரோ வந்து அஸ் யூஷுவல் நான் கார்லேயே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் எப்படி இருக்கு. மக்களே, ஸ்னோவில் உட்காந்து காலை வச்சுட்டாங்க. ஜிகி 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 ஜி வச்சுட்டா. ஸோ ஸ்னோவில் காலை வச்சாச்சு மக்களே. இங்கே பாருங்களேன். ஸோ இறங்கி வழுக்குதுங்க. ஸோ பயங்கரமாக வழுக்குது. ஓ ஊ ஊ ஊ ஐஸ் தான், அது லிட்ரலி ஐஸ் தான், செம்மையாக வழுக்குது. இங்கே பாருங்க, குழந்தெல்லாம் விளாண்டுட்டு இருக்கு பாருங்களேன், ஜாலியாக. பொறுமையாக பார்த்து தான் காலை. இங்கே பாருங்க எப்படி இருக்கு வியூ பாருங்க. இங்கே பாருங்க வேற மாதிரி இருக்கு மக்களே. ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. ஒயிட்டு வாங்க வாங்க தரமான ஸ்பாட்டு சோன்மார்க். என் லைஃப்பில் உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே ஸ்பாட்டு. ஸோ காஷ்மீருங்க, அவ்வளோ அழகான இடம். இந்த இடத்த கண்டிப்பாக மறக்க முடியாது என்னால். என் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட். இங்கே பாருங்கள், ஜாலியாக விளாட்றான் பசங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க அலப்பறைய. அலப்பறை ஸ்டார்ட் டேக் ப்ரைல்ஸ். பனி ஃபுல்லாக ஐஸுங்க. அந்த இது ஃபுல்லாக ஐஸில் கிடக்கு. என்ன இது? ஹாய் ஹாய் சலாம் போல். சலாம் 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 அலைக்கும் அலைக்கும். யா ஹாய். So welcome to our channel. Subscribe Gopi sub. Say subscribe. பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா. Subscribe. Okay. English नहीं आता है. Okay done. So बोले कितने 6 लोग जाना है. So நம்ம யூடியூப்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ஸ் ரைடர் கேட்டுட்டு இருக்கோம் மக்களுக்காக. அவர் நம்ப மாட்டேன்ட்டாரு. நான் வீடியோ எடுத்து காமிச்சேன், நான் யூடியூபர் தாங்க நம்புங்க அப்படின்னு. ஸோ கெஞ்சி கதறி வாங்கியிருக்கோம். ஸோ என்னன்றதை பேசலாம். This one okay. 1 2 3 jump. Left turn. Okay. चलो भाई पकड़ो ये. Oh my god, great. Thank you guys. और this. हाँ okay. This was கிரைஸ் சரியான எக்ஸ்பென்ஸ். குதிரையில ஏறிட்ட அலிபாய் குதிரையில ஏறிட்டான்டா. ஸோ ஹார்ஸ் ரைட் பண்ண போறேன் கைஸ். ஐயோ பாய் 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 பாய். ஐயா கீழே விழுந்துருவோம் போல இருக்கேயா. ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு இருக்க மக்களே சோன்மார்க்ல. நம்ம தான் குதிரையில கடைசி. ஆனா ஓ ஓ ஓ ஓ ஓ பரவாயில்லங்க, நம்ம வீட்டுல குதிரை பேலன்ஸ் பண்ணுது. பா இங்க பாருங்க மக்களே, தனி மரமா நிக்குதுடா காஷ்மீர்ல. தனி மரம் நானடி, தோட்டமாய் நீ அடி, வாலிபத்தின் எல்லையில் வாசல் வந்த முள்ளையே. ஆக்சுவலி இங்கே ஒரு ரூட் இருக்கு. இது ஜெட் ஸ்கீக்கு நினைக்கிறேன். இந்த ரூட்டு தான் வந்து குதிரை ரூட்டு போல. மாறா ஜெயிச்சிட்டோம் மாறா. பல்லமா. ஐயோ மக்களே, இங்க பாருங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ இங்க பாருங்க, இறங்குனா பல்லங்க, விழுந்தா முடிஞ்சு. ஐயோ சாமியே சரணமையப்பா. ஐயப்பா ஐயப்பா என்னது இது? ஐயோ ஐயோ டான்ஸ் ஆடுறானே.
ஒரு மாதிரி ஹனுமலி ஜெய் ஹனுமான் சவதிகா என்னென்ன சொல்றான் பாருங்க அந்த பையன். அப்படித்தாங்க இருக்கு அங்க பாருங்க. என்னங்க இப்படி இருக்கு? ஆ ஐயோ இது ஒரு மாதிரி பஜரங்கி பஜான் இதுதான் சொல்றாரு. நானும் இப்படி தலையை ஆட்டுறேன். புரியலையே. ஆனால் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணுதா நம்மளை தள்ளி விட ட்ரை பண்ணுதான்னு தெரியலங்க. குதிரை ஒரு மாதிரி அங்கிட்டு போகுது இங்கிட்டு போகுது. இங்கே பாருங்க ஆப்போசிட்ல இறக்கி விட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏய் பார்த்து புதையுது. ஓ என்னங்க உள்ள புதையுது. ஆத்தாடி ஆத்தா நம்மளை வச்சுட்டு புதைஞ்சா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோதான் சோழி முடிஞ்சு. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க. வா என்னப்பா இது சொர்க்கத்துக்கு கூட்டு வந்திருக்க? என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? ஐயோ ஸ்னோலாம் நம்ம மேல படுது. பை பை பை. ओ उतरो आप गिर जाएगा आप। नहीं बैलेंस कर नहीं ये ना लैंड ओके जय बाय रेस्ट कुदरे रेस्ट नो हाँ ओके ஐயோ அது வேற ஸ்னோக்குள்ள போய் பெதையுதுங்க. பையா கமான் படி. இது இறக்கத்தில் இறங்குறதுனால ஒரு மாதிரி இறங்குது. காலை வச்சு இதுக்கு பழகி இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளானா ஒரு மாதிரி டெஸ்ட் பண்ணுது. பேக் சப்போர்ட். ஓகே தளபதி கொண்டு போய் சேர்த்துரு தளபதி. கொஞ்சம் இல்ல ஊல்லா தளபதி பார்த்து போங்க. இது ஆக்சுவலி நடந்தே வரலாங்க. அப்போ இன்னங்க சாவு பயத்தை காட்டிடுச்சு கொஞ்ச நேரத்துல. நான் தான் உன்னை காப்பாத்துனேன். அதுக்கு நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம். மக்களே கொஞ்சம் மேலே ஏறி ஆக்சுவலி நாங்கள் 3 மணிக்கு ரிட்டர்ன் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி. இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் இருக்குது. நாங்கள் மேலே ஏறி வந்திருக்கோம். நாங்கள் பாருங்கள் சீ த வியூஸ் இதோ உங்களுக்காக. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேற மாதிரி இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள் ஸ்னோவில் விளாட்றாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. லிட்ரலி ஸ்னோ இப்படி இருக்கு பாருங்களேன். இருங்க நான் உங்களுக்கு ஸ்னோ எடுத்து காட்டுறேன். தனிமரம் இப்படி இருக்கு பாருங்க கைஸ். வேற மாதிரி இருக்கு கைஸ். எக்ஸைட்மெண்ட் பாருங்க. தனிமரம் நானடி கூட்டமாய். ஓ மக்களே லிட்டரலி ஐஸுங்க அது. மாதிரி இருக்கு கைஸ். மூச்சு வாங்குது ஆனால் கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது. யாராவது வரீங்க அப்படின்னா இங்கே பாருங்க பிளாக் ஐஸ். லிட்டரலி பிளாக் ஐஸ். ஓ மை காட் தெரியுதா? அதான் பார்த்து வரேன். அங்கே கண்டிப்பாக வழுக்கும். ஸோ இங்கே ஐஸை உருக்கி தண்ணிலாம் குடிக்கிறாங்களே அந்த மாதிரிலாம் குடிக்கலாம் ஆசை. ஆனால் பண்ண முடியாதுங்க. ஸோ சேஃபும் கிடையாது. நீங்கள் எங்கேயா சிக்காயிட்டீங்க அப்படின்னா மொத்த ட்ரிப்பும் நாசமாக போயிடும். அப்போல்லாம் பண்ணாதீங்க. வரும்போது வாட்டர் பாட்டில் முடிஞ்சால் வாங்கிட்டு வந்துடுங்க. அதான் சேஃப்டி. அப்போ எப்படி இருக்குது பாருங்களேன். வேற மாதிரி இருக்குங்க. சோன்மார்க் சான்ஸே இல்லை மக்களே. என்ன மாதிரி லிட்டரலி படங்க. என்ன மாதிரி படம் தெரியுமா அது? அப்படி இருக்குங்க. நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக பாருங்கள் நீங்கள். சார் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் போட்டிருக்கலாம். பட் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஸ்பெஷலாக நம்ம எடுக்கிறோம். ஸோ நான் ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கும் நான் காட்டுறேன். என் முன்னாடி ஒரு வியூ இருக்குது. அதை நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்களேன். சார் நான் பேசிகிட்டே வந்தாலும் உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் என்ஜாய் பண்ணுறாங்க மக்களே. ஸோ அவங்க ரீல்ஸ்லாம் பே பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ரீல்ஸ் வேணும். அங்கே பாருங்கள் ஏதோ வாட்டர் ஃபால் மாதிரி அடிக்குது. அவ்வளோ போகலாமா? ஷால் வி கோ? போக முடியுமா? போகலாமா? சேஃபா இல்லை கால் பிதஞ்சிருமான்னு தெரியல. கால் போகுது கைஸ். ஆனால் இது வேணான்னு நினைக்கிறேன். சேஃப் இல்லை. நான் அவ்வளோ தூரம் அங்கே பாருங்கள் பீச் அடிச்சு தண்ணி ஒரு மாதிரி ஃபால் போய் அடிக்குதுங்க. உதரெலாம் ட்ரை ஆகுது எனக்கு. ஸோ
தண்ணியும் தவிக்குது. பெட்டர் நீ வழுக்குது கைஸ். சான்ஸ் இல்லைங்க, இது ரொம்ப வழுக்குதுங்க. நடந்துலாம் வந்திருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஹார்ஸ்னால் மட்டும் முடியுது, இல்லைன்னா ஸ்கீ ரைடிங் பண்ணிக்கலாம். அதர் தென் தட் ரொம்ப கஷ்டம் மக்களே. நீ பாருங்கள், போட்டு உடைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள் வழுக்குது இவ்வளோ. இந்த பாருங்க அங்கே பாருங்க. ஐயோப்பா வர மாதிரி வழுக்குது மக்களே. உள்ளே போதுங்க இங்கே இவ்வளோ. கால் பாருங்க பொன்ராஜ் நமக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஒன்று பண்ணி காட்டுறாரு பாருங்க. தரமா இருக்கா தான். ஸோ மக்களே, நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இருந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில இடத்துல மேகி காஃபி அவங்க ஃபேமஸான காவாலாம் இருக்குது. சும்மா கல் மாதிரி அமைச்சு அதை வந்து அவங்க டீ ரெடி பண்ணுறாங்க. எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, சின்னதாக குடில் அமைச்சு அந்த டீ நமக்கு போடுறாங்க. மேகியுமே கிடைக்குதுங்க பாருங்கள். ஓகே, ஆக்சுவலி இப்படி இருக்குது பாருங்கள் ஸ்பாட். அங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால் வேறு மாதிரி இருக்குங்களா. அங்கே ஒரு வீடு கூட இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே கிளேசியஸுங்க. ஸோ கிளேசியஸ் அவ்வளோ அழகாக தெரியுது நம்மளுக்கு. பாருங்கள் மக்கள் உட்காந்துருக்காங்க டீ குடிக்கிறதுக்காக. நம்ம டீ சொல்லியிருக்கோம். எப்படி இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி அது மேலே ஏறலாம் நினைக்கிறேன். ஸோ ஏறி ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். சோன்மார்க் ஏன் இவ்வளோ அழகாக இருக்குன்னு வந்து உங்களுக்கு தெரியுதா? இப்போ தான் ஒரு ஃபைட் ரிசல்ட் ஒன்று போச்சுங்க. உண்மையிலே காது பிழிச்சிருச்சு. கிட்ட போயிட்டு நான் காட்டுறேங்க வாங்க. பாருங்கள் பாருங்கள் தண்ணி ஓடுது பாருங்கள். வேற மாதிரி இருக்குங்க. அப்படி பனி மேலே இருக்குது. அது ஆக்சுவலி கம்பு தெரியுதுங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது கம்பு. அந்த கம்பு மேலே பனி ஃபுல்லாக மூடிடுச்சு. இப்படி வர்றது தண்ணி அப்படியே போகுது. ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலே மலையிலேருந்து வர்ற தண்ணி அதுக்கு கேப் விட்டு அப்படி ஃப்ரீஸ் ஆகி அப்படி அழகாக போகுது மக்களே. காஷ்மீர் தாங்க. ஐ லவ் காஷ்மீர் மக்களே. சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பக்கெட் லிஸ்ட். எல்லாரோட விஷ் லிஸ்ட்டையும் இது கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை விட அழகான ஸ்பாட்டு மேபி அப்ராடில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் மினி சுவிட்சர்லாண்டு இது தான். மினி சுவிட்சர்லாண்டு கம்ப்ளீட்டாகவே தாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள்? வீணை தண்ணி எவ்வளோ சின்ன இருக்குன்னு தெரியல. கிட்ட போனேன்னா நான் தண்ணியோட அளவுமே காட்டலாம், தொட்டு பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம இங்கே வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நதிக்கிட்ட போகணும்னு சொன்னோம் இல்லையா? நம்ம ஒரே நிமிஷம் அந்த கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. மேலேருந்து வந்து இந்த பிரிட்ஜுக்கிட்ட தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பாருங்களேன் நதி எப்படி போதும் பாருங்களேன். வேறு மாதிரி இருக்குல்ல? வாவ், சவுண்டு மட்டும் கேளுங்க, ஃபீல் பண்ணுங்களேன். சவுண்டை மட்டும் ஃபீல் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து கிளம்ப போகிறோம். சோன்மார்க்லேருந்து ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2:30 ஆயிடுச்சுன்னா 3 மணிக்கு குதிரை சவாரி வரதுன்னு சொல்லியிருந்தோம். சோன்மார்க் ஒன் ஆஃப் த மறக்க முடியாத பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும் நம்ம லைஃப்பில். மறக்காமல் வந்துருங்க. நாங்களுமே நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக எல்லாருமே போய் பாருங்கள். நான் என்ன வீடியோ என் பண்ணல, இன்னும் போகிற ஸ்பாட்டில் ஏதாவது காட்டினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காமல் போய் பாருங்கள். நான் இப்போ வந்து என் பசங்களையும் கண்டுபிடிச்சிட்டு எங்கே இருக்கானுங்கன்னு பார்த்துட்டு அவங்கள வேறு கண்டுபிடிக்கணும். ஒரு திசையில் இருந்தானுங்க. கண்டுபிடிச்சிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான் மக்களே. ஸோ யாராவது ஃபுல்லாக வந்து நம்ம காஷ்மீர் சீரிஸ் பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மை கைஸ் நம்ம வந்து எந்த குதிரையில் போனோமோ அதே குதிரையில் ஏறி மேலே வந்துட்டோம் நம்ம. ஸோ சோன்மார்க்கில் வந்துட்டு குதிரை சவாரி பண்ணிட்டு சூப்பராக சோன்மார்க்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ கைஸ் நம்ம வந்து சோன்மார்க் வந்து போயிட்டு வந்துட்டோம். ஸோ போகிற வழியில் தான் நம்ம வந்து இங்கே வந்து கிளம்பும்போது சாய் குடிச்சிருப்போம். இப்போ ஏன்னா நம்ம காலையிலேருந்து சாப்பிடாதனால நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. குறைஞ்சது வந்து என் பின்னாடி பாருங்களேன் எப்படி இருக்குங்க. இங்கே தாங்க போயிட்டு வந்தோம். சோன்மார்க் தான் நம்ம போயிட்டு வந்திருக்கோம். குறைஞ்சது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மைனஸில் போயிட்டுருக்கு டிகிரிஸு. ஸோ சோன்மார்க் மேலே போய் நிற்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 2 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க நான் அதை காட்டுறேன். ஸோ இங்கே இருக்குது. நம்ம இங்கே தான் அந்த மேலே வேலி போயிட்டு வந்திருக்கோம். சோன்மார்க் உண்மையிலே அவ்வளோ அழகான ஊருங்க. சீரியஸ்லி அது ஊரு கிடையாது, ஹில் ஸ்டேஷன். அது காஷ்மீரில் உள்ள ஹில். அது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6000 to 7000 ஆல்டிடியூட் மேலே தான் இருக்கும். ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்னோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க இருந்திருக்கு. நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல வந்து பஞ்சாபி இந்த இங்கே காட்டுறேன்.
நியூ பஞ்சாபி ரசோயி அப்படின்னு சொல்லிட்டு 100% பியூர் வெஜிடேரியனில் தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம டிரைவர் அண்ணாவுமே வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் சூப்பராக நம்மக்கிட்ட வந்து வெயிட் பண்ணி நம்மளை கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஃபுட்டேஜ்லாம் பார்த்துருப்பீங்க. சோன்மார்க் எவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. ஸ்னோவில் நான் விளாண்டது, அப்புறம் வந்து என்ஜாய் பண்ணதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாருங்கள். ஸோ டுவர்ட்ஸ் நம்ம ஸ்ரீநகர் போகிற ரூட்டில் இருக்கோம். இங்கேருந்து போயிட்டு திருப்பி நம்ம கீழே இறங்கிட்டோம். ஸோ டனலுமே பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு சோன்மார்க்கில். ஸோ இப்போ நம்ம ஃபுட்டு கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் பசிக்கிறனால. அப்படியே சாப்பிட்டு நம்ம ஸ்ரீநகர் கிளம்ப வேண்டியது தான். ஸோ நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆலு பரோட்டா, அப்புறம் வந்து சாட் ஐட்டம்ஸு, டீ இதெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டு நம்ம அப்படியே காஷ்மீர் கிளம்ப வேண்டியதான். ஸ்ரீநகர் காஷ்மீரில் ஸ்ரீநகர். ஸோ எப்படி போச்சு சோன்மார்க்கு? எப்படி இருந்தது? மக்கள் பார்த்துட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா? எல்லாம் வெள்ளைன்னு தான் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணாங்க பசங்களும். ஸோ அதுக்கான வீடியோஸும் நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து காஷ்மீர் சீரீஸில் கோபி சப் சேனல், நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் அந்த வீடியோஸ் ஃபுல்லாக லைக் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது நீங்கள் முன்னாடி காஷ்மீர் வந்துருந்தீங்க, இந்த ஹார்ஸ் ரைட்லாம் வந்து நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் யாராவது முன்னாடி வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி பண்ணீங்க அப்படின்றத. ஸோ கைஸ், நம்ம வந்து பேக் டு ரூமுக்கே வந்துவிட்டோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 o'clock கிளம்பி நீங்கள் வந்து சோன்மார்க் போயிருக்கோம். 7 o'clock கிளம்பி இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணி போயிருப்போம். இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குங்க, கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது சோன்மார்க்குக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க சோன்மார்க் எப்படி இருந்துச்சு, டனல் எப்படி போனோம், குதிரை சவாரி எஸ்பெஷலி எப்படி போச்சு அப்படின்றலாம் பார்த்துருப்பீங்க. சிறப்பாக போச்சுங்க இன்றைக்கி டே. ஸோ டே 2 காஷ்மீர் சீரீஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்கள் கோபிநாத், நம்ம சேனல் கோபி சப்பில் பார்த்துட்ருக்கீங்க. சூப்பராகவே இன்றைக்கி டே வந்து ப்ரொடக்டிவாக போயிடுச்சு. சோன்மார்க் வந்து நான் ஒரே ஒரு அட்வைஸ் தாங்க பண்ணுவேன். என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் யாராவது சோன்மார்க் போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் பேரம் பேசலாம். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் வேறு பேசி தான் ஆகணும். ஏன்னா அவங்க கூப்பிட்டு போயிட்டு குதிரை சவாரியில் வந்துட்டு எங்களுக்கு வந்து 4000 ரூபாய் 4500 சொன்னாங்க. பட் அங்கே நாங்கள் குறைச்சி பேசி 1400 கொடுத்தோங்க. ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் உங்களுக்கு லாங்குவேஜ் இன்னும் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா வெல் அண்ட் குட். அப்படி இல்லை அப்படின்னா இங்கிலீஷ்லாம் பேசுனீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அங்கே வந்து காஸ்ட்லியாக தான் வைக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்கல்ல குதிரையிலேருந்து, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 100 rupees 200 rupees நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கீழே கேட்குறாங்க, கொடுத்தீங்களா அதான் கொடுத்தீங்களா நீங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கும் தனித்தனி லீடர் ஒருத்தவங்க இருக்காங்க, நான் முன்னாடி காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி. அதான் மக்களே. ஸோ கொஞ்சம் வாங்க, நீங்கள் வந்து ஹிந்தி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வெல் அண்ட் குட். உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ சோன்மார்க் வந்து சூப்பரான ஸ்பாட்டு. காஷ்மீரில் மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்ற ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நாளைக்கு தான் ஸ்னோ ப்ரெடிக்ஷன் இருக்குது. நாளைக்கு ஸ்னோஃபால் கண்டிப்பாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். தென் நான் போயிட்டு பனியில் எவ்வளோ விளாண்டேன், ஸோ சோன்மார்க்கில் எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத இன்றைக்கி டே கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ காஷ்மீர் சீரீஸ் நீங்கள் யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா டே 1 வந்து பார்த்துட்டு வந்துருக்கேன். நான் மேலே வந்து டையில் வந்து கொடுக்குறேன். நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டும் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு டீ சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். யாராவது புதுசாக சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இல்லை இன்கேஸ் ஏதாவது சஜஷன் எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா உங்கள் மூலயமா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து நான் இன்றைக்கி காஷ்மீர் சீரீஸில் நான் முடிச்சுக்கலான் இருக்கேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். See you in day 3 காஷ்மீர் சீரீஸ். Until then, நான் உங்கள் கோபிநாத், சைனிங் ஆஃப் இன் காஷ்மீரில். பாய், டேக் கேர்.